குட் பேட் அக்லி வெற்றிகரமாக திரையரங்கில் போயிட்டு இருக்க சமயத்தில் இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் விடுறாரு. என்னோட பாட்டை அனுமதியின்றி பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார், லைக் ஒரு பெரிய படம் பெரிய பேனர்னும் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்களா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்குல்ல நீண்ட வருடமாக. ஸோ அதில் ஒரு பிரச்சனையே இளையராஜா பிரச்சனை மாதிரி இருக்குது. இது தீர்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக படக்குழு இன்னும் ஒரு முறையான விளக்கம் கொடுக்கல. ஆனால் இளையராஜா பாடல்களை இவ்வளவு டேரிங்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்காமல் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ பர்மிஷன் யார்கிட்ட வாங்கினாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்சுவலாக இளையராஜா சில நிறுவனங்களுக்கு அவருடைய பாடல்களை வெளியிடுகிற உரிமையை கொடுத்துருக்காரு. இப்போ கோர்ட்டில் என்ன வழக்கு அப்படின்னா, அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு ஒரு சொல்கிறாருன்னு, நாங்கள் வாங்கிட்டோம், இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு இந்த பட நிறுவனங்கள் சொல்லுது. இதற்கு இன்னும் தீர்ப்பு வரல. இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டே இருக்குது. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் விஷயத்தை எடுத்துப்போமே. இப்போ அதில் இளையராஜாவுடைய பாடலை பயன்படுத்தினாங்க. அந்த பட நிறுவனம் ஏற்கனவே இளையராஜா பாட்டை யார் வாங்கினாங்களோ அவங்கள்ட்டேருந்து முறையான அனுமதி பெற்று அந்த பாடலை படத்தில் பயன்படுத்திட்டாங்க. அதுதான் ரைட்டு. சட்டப்படி நீங்கள் போனீங்கன்னா அதுதான் சரி.